இப்போ ரீசென்ட்டா அனிமே எடிட்டிங்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க. இந்த மாரி வீடியோ எடிட்டிங் எப்படி நம்ம CapCutல மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க எந்த வீடியோ எடிட் பண்ண போறீங்களோ, அந்த வீடியோல இருந்து ஒரு 5 அல்லது 6 ஸ்கிரீன்ஷாட் அல்லது அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கிளிப்பா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, CapCutக்குள்ள வந்துட்டு உங்களுடைய மெயின் வீடியோ 2 வீடியோ பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, ஓவர்லேவ கிளிக் பண்ணிட்டு, நீங்க கட் பண்ணி வச்சிருக்க வீடியோவ பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, அது டிஸ்ப்ளேல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அலைன் பண்ணி வச்சுட்டு, அந்த கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி 1 செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி செட் பண்ணிக்கோங்க. நீங்க அடுத்த ஓவர்லே வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்ப இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ இம்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த வீடியோல இருந்து ஒரு 0.1 செகண்ட் விட்டு ஸ்டார்ட் ஆகுற மாரி செட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு விஷயத்த மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அப்லோட் பண்ற எல்லா ஓவர்லே வீடியோவுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ முடியும்போதே முடிஞ்சிரணும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, அது ப்ளே ஆகுற மாரி ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபைனலா என்ன பண்றீங்க அப்படின்னா, 2வது வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல டைம் லைன வச்சுட்டு கீழ பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு டூல் குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் ஆயிருக்கும். கீழ கட் அவுட் குடுத்திருப்பாங்க. அதுல ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்ப கீழ ஓவர்லே குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிட்டு, நீங்க ஓவர்லே வீடியோ இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதுல கடைசி வீடியோக்கு கீழ வச்சுட்டு 0.1 செகண்ட் அதுலருந்து தள்ளி ஸ்டார்ட் ஆகுற மாரி செட் பண்ணி 2வது வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல முடியிற மாரி கட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் டிஸ்ப்ளேல காட்டுற மாரி. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த கட் அவுட் எல்லாத்துக்கும் கீழ இருந்துச்சு அப்படின்னா, அந்த கட் அவுட் மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணி ஓவர்லே குடுத்திருப்பாங்க. அத ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் இமேஜா இருக்கிற மாரி மூவ் பண்ணி விட்டீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு டக்கரான கட் அவுட் அனிமேஷன் கிடைச்சிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.